கன்னிராசியில் இருக்கக்கூடிய மனவயது வந்த ஆண் பெண் பிள்ளைகளுக்கு 2026ஆம் ஆண்டு 100%க்கு 1000% திருமணம் நடக்கும். ஒருவேளை இந்த வருஷம் கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்ன கேட்காதீங்க ஏன் நடக்கலன்ட்டு உங்கள் ராசியை செக் பண்ணிக்கோங்க. ராசி சந்தியில் பிறந்துட்டிங்களா, சிம்மத்துடைய கடைசியில் இல்லை துலாத்துடைய ஆரம்பமானதான் நீங்கள் செக் பண்ணணும். அந்த அளவிற்கு உறுதியாக திருமணம் நடக்கும். கன்னிராசிக்கு 5ஆம் அதிபதிவன் 7ஆம் இடத்துல இருக்க இருந்து ராசியை பார்க்குற திருமணத்தை நடத்தி கொடுக்கணும். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சமடைய போகிறார். 11ஆம் இடத்திற்கு வந்து உச்சமடைய போகிறார். வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்க போகிறார். 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அந்த திருமணமும் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு ஆகணும். பிடிச்ச மாதிரினா லவ் மேரேஜ்னு நான் சொல்லலை. உங்களுக்கு எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி படிச்சிருக்கணும், இப்படிப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கணும், இவ்வளோ வசதியாக இருக்கணும், இந்த தேசத்தில் தான் இருக்கணும், இவ்வளோ உயரம் தான் இருக்கணும், நிறைய வச்சுருக்கீங்களே இப்போது. அதில் நிறைய விஷயங்கள் ஓகே ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து கல்யாணம் கைகூடும். கல்யாணம் ஆன கன்னிராசி அன்பர்களுக்கு புத்திர பேர் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். கன்னிராசி மற்றும் இந்த வருஷம் பொதுவாகவே செயற்கை முறையில் கருத்தரித்து கருவை வந்து வைத்து அதன் மூலமாக புத்திர பேர் வரக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப 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 குறைஞ்சிரும். மகப்பேறு மருத்துவமனைகளை விட செயற்கை மகப்பேறு மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த ரேஷியோ வந்து கம்மியாகக்கூடிய வருஷமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு புத்திர பேரும் கிடைச்சிரும். பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும். நல்ல நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பார்ட்னர்ஸ்லாம் வருவாங்க. இந்த வருஷம் எல்லாமே சாதகமாக தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்னென்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய வேலையில் படிப்பில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுறக்கூடாது உங்களை. அப்படியாக நீங்கள் என்ன பண்ணாலும் எக்ஸாம் எழுதும்போது நம்ம ஒரு முறை கரெக்டாக எழுதியிருக்கோமான்னு செக் பண்ணுவோம் இல்லையா, ரிவைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுபோல் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு பணியையும் அலுவலக பணியை நீங்கள் வந்து நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறது.